ஹாய் எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ வந்து பார்க்க போறோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கேம் வந்து என்ன ரேட், அதாவது இப்போ நம்ம PS2, 3, 4, 5 அப்புறம் வந்து ரெட்ரோ, நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன் ரெட்ரோ கேம், அதெல்லாம் வந்து என்ன ரேட்ல. ஆமா, ரெட்ரோ கேம் என்ன கேம் டி? அப்பப்ப ரெட்ரோ கேம் வாங்கிட்டான்ற மாமா, அந்த எப்படி சொல்றது, இந்த பழைய சூப்பர் மேரியோ, அந்த வாத்து சுடுற கேம், அதெல்லாம் தான் ரெட்ரோ கேம். இந்த ஒரு சிப்லயே வந்து 500 கேம் 1000 கேம் அதேதான். அது வந்து நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அப்பெல்லாம் எனக்கு வாங்கி தரல, பக்கத்து வீட்டு அண்ணா விளையாடும் போது அண்ணா கொஞ்சம் கொடுங்கண்ணா அப்படின்னு கேட்டு கடை வாங்கி அந்த சுடுற கேம்லாம் நான் விளையாடிருக்கேன். நல்லா இருக்குண்டி. சூப்பர் மேரியோ கேம் வந்து அப்பலாம் செம ஃபேமஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும், நான் ரொம்ப நாளா வந்து கேட்டுட்டு இருக்கேன் ரெட்ரோ கேம். சரி, வாங்கி தர மாட்டோம். சோ நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சரி, வாங்கி தரேன். அப்படியே பிரைஸ் பாத்துட்டு நான் பிளான் போட்டுப்போம். எஸ், பாத்துட்டு நான் வாங்கிட்டேன்னா விளையாடிட்டு கண்டிப்பா நான் ரிவ்யூ சொல்றேன். ரிவ்யூ சொல்றியா, வீடியோ போடுறியா? ஏதோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெட்ரோ கேம்ஸோட ரேட் பார்த்துடலாம். இப்போ நான் அதை பார்த்துட்டா நான் வாங்கி தரணும். ஆமா, அதுக்கு தான் பார்க்கறதே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெட்ரோ கேமோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுல நிறைய இருக்கு. கன்சோல் பிரைஸ்ன்னு போடு. வாவ், கன்சோல் பிரைஸ் போடு. நான் உனக்காகலாம் வாங்க மாட்டேன், வாங்கினா கான்ட்ரா கேம் நல்லா இருக்கும், அதுக்காகவே வாங்குவேன். பரவாயில்ல, அப்படியாவது வாங்கினா நானும் போதும். சரி. ஸோ இதுல வந்து என்ன போட்டிருக்கு அப்படின்னா 1749 அமேசான்ல. அப்படியா? காமி. ஆமா, அமேசான்ல பாத்தீங்கன்னா 1749 பிரைஸ் தெரியுது. இப்போ தெரியுதா? ஏதோ லைட்டா தெரியுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா Flipkartல 2642. Flipkartல அப்படியா? இல்ல, Flipkartல வந்து ரொம்ப ஓவர். போன்ல பிரைட்னஸ் லெவல் கம்மி பண்ணி, இதுல வெளிச்சம் அடிக்குது, கிளார் அடிக்குது. கம்மி பண்ணிட்டு இதுல காமி பிரைஸ் கம்மி பண்ணிட்டு காட்டுறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து அமேசான்ல 1749 ரூபீஸ் காமிக்குது. ஓகேவா? ஏன் ஃபோக்கஸ் ஆவலை? ஓகே, காமிக்குது. இதே Flipkartல வந்து பாத்தீங்கன்னா 2000 கம்மி, ரொம்ப அதிகமா காமிக்குது அமேசானை கம்பேர் பண்ணும்போது. சைடுல ஸ்க்ரால் பண்ணு. எஸ், பக்கத்துலயே Flipkart இருக்கு. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 2642 ரூபீஸ் காமிக்குது. அதெல்லாம் வர்த் இல்ல. இந்த பக்கத்துல இருக்கலாம் 1000 சம்திங், அதுவே ஓகே தான். இது வந்து 1749 காமிக்குது. ரெட்ரோ கேம் ஸ்டிக் கன்சோல் எவ்வளவு காமி? 1700. ரெண்டு ஜாய்ஸ்டிக் வருதா? ரெண்டு ஜாய்ஸ்டிக் வருது. இதுல கன்சோல் வந்தது, வயர், கேபிள் எல்லாமே இருக்கு. 1800 தான் வருது. நான் வாங்கி தரேன். 1800 வருது. சோ அது வந்து கண்டிப்பா வாங்கலாம். நம்ம வர்த் தான் எனக்கு தெரிஞ்சு. ரெட்ரோ கேம்ஸ் வர்த். எஸ். அப்ப கண்டிப்பா அடுத்த வீடியோல வந்து ரெட்ரோ கேம்ஸ் வாங்கிட்டு வீடியோ போடுறோம், விளையாடுறோம். ஆமா, எனக்கு வேணும். இப்போ அடுத்து அப்படியே நம்ம வந்து PS ஓட ரேட் பாத்துருவோமா? PS ஆ? எஸ். PS2 ஆ PS ஆ? ஃபர்ஸ்ட் வந்து PS2 ஓட ரேட் பாப்போம், கன்சோலோட ரேட். ஓகே, PS2 வந்து एक्चुअली பழைய மாடல் தான். இப்போ நிறைய பேர் அது வாங்கி இப்போ ப்ளே பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ PS2 கன்சோலோட பிரைஸ் வந்து இப்போ ஏன் தெரியுமா மார்க்கெட்ல இருக்கு எங்கயாச்சும் ஒரு இடத்துல? எனக்கு தெரியும். எதனால தெரியுமா? WWE ஸ்மாக்டவுன் பேன்னு ஒரு கேம் இருக்கு. ஓ, அப்படியா? அந்த ஒரு கேமுக்காகவே PS2 வாங்கி ப்ளே பண்ணுவாங்க. என்ன பிரைஸ் வருது காமி? एक्चुअली PS2 வந்து ரேட் ரொம்ப கம்மி தான், 7000 அந்த மாதிரி தான் காமிக்குது. அவ்வளவுதான் இருக்கு. 7000 8000 வர காமி. ஆமா, ஆனா எப்படி அது 7000 தான்? அதோட வர்த்னஸ் அவ்வளவுதான் டி. என்ன ரீசன் நான் சொல்றேன் பாரு. பழைய மாடல்னாலயா? 7000 8000 10000 தான் காமிக்கும், பழைய மாடல்னால கிடையாது. ஆக்சுவலி என்ன ரீசன்னா PS2 வந்து பார்த்தீங்கன்னா அதோட கேம்ஸ் எல்லாமே இப்போ எல்லாருமே மொபைல்லே விளையாடுறாங்க. இந்த நானே ஒரு சில கேம்ஸ் எல்லாம் PS2 கேம்ஸ் எல்லாம் மொபைல்ல வந்து PSP எமுலேட்டர்ன்ட்டு அந்த எமுலேட்டர் ஏற்றி கேம் ஃபைலை வந்து நான் ரோம் ஃபைலாக ஏற்றி பயாஸ் பண்ணி நான் கேம் ப்ளே பண்ணுறேன். ஸோ PS2 கேம்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து PS2 கேம்ஸ் எல்லாமே இப்போ மேக்ஸிமம் வந்து மொபைல்லேயே ப்ளே பண்ண முடியுது, லேப்டாப்லேயும் ப்ளே பண்ணலாம் PSP எமுலேட்டர் ஏற்றி. ஸோ அதனால அவரோட மார்க்கெட் லெவல் குறைஞ்சிடுச்சு. இதே WWE ஸ்மாக்டவுன் பெயின் கேம் ப்ளே பண்ணுறவங்க ஒரு 5-6 பேர் சேர்ந்து ஒரே டைமில் ப்ளே பண்ண நினைக்கிறவங்க மட்டும் PS2 வாங்கி வச்சு ப்ளே பண்ணலாம். லேப்ல வந்து எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். நான் அதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அதனால அது கம்மி மார்க்கெட்டுக்கு விட்டு அது எப்பயோ போயிடுச்சு. இப்போ PS5 Pro வரைக்கும் வந்துச்சுல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா PS3 ரேட் பரானா எவ்வளோ வருது? அதையும் போட்டு பார்த்தியா? 15000 ல இருந்து 17000 வரைக்கும் வருது. PS3 வந்து எவ்வளோ? 15000 ல இருந்து 17000. காமி அது எப்படி
நான் சொல்கிறேன். PS3 வாங்குறவங்களுக்கு இது ஒரு வீடியோ பார்த்துங்க. கன்சோல் வாங்குறவங்க எல்லாருமே இந்த வீடியோ பாருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பா. ஆக்சுவலி PS3 இது என்ன இயர் 2026 ஆமா. நான் வந்து PS3 எப்போ தெரியுமா வாங்கினேன்? 2022ல வாங்கினேன். 22ல வாங்கி எவ்வளோக்கு தெரியுமா வாங்கினேன்? உனக்கு இந்த PS4 நான் வித்தது தான் தெரியும். PS3 வித்து PS4 வாங்கினா தெரியும். வாங்கின போதும் அவர்கிட்ட தான் வாங்கினேன். நம்ம PS4 வாங்கினோம்ல, அவர்கிட்ட தான் PS3 வாங்கினேன். ஆக்சுவலி எவ்வளோக்கு தெரியுமா வாங்கினேன்? 12,000 ரூபாய்க்கு வாங்கினேன். 12,000 வாங்கி அது நான் விற்கும் போது ஒரு 2 வருஷம் யூஸ் பண்ணிட்டு 6,000 வித்தேன். நான் வாங்கின PS3 வந்து பார்த்தோன்னா ஜெயில் பிரேக் பண்ண PS3. PS3 வாங்கலாம், ஒர்த்து தான், நான் இல்லைன்னா சொல்ல. 15,000 ரூபாய்க்கு ஒர்த்து கிடையாது. வீடியோ பார்க்குற எல்லாரும் பார்த்துங்க. PS3 வாங்குற ஐடியா இருந்தால் PS3 வேண்டாம். 15,000 ரூபாய், 16,000 ரூபாய், 18,000 ரூபாய்க்குல ஒர்த்தே கிடையாது. புரியுதுங்களா? PS3 வந்து ஒரு நல்ல கிராபிக்ஸ் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா PS3ல விரல விட்டு முன்னாடி இப்போ ஜஸ்ட் வாங்கி விளையாடி பார்க்கணும்ன்றவங்க விருப்பம் இல்ல. ஆக்சுவலி நான் சொல்லிடுறேன் எப்படின்ட்டு. PS3ல ஒரு 10 கேம்ஸ் தான், 10-12 கேம்ஸ் தான் விரல விட்டு என்ற அளவுக்கு ஒரு நல்ல ஐ கிராபிக்ஸா, ஸ்டோரி மூலம் நல்ல ஐ கிராபிக்ஸ் கேம்ஸா கிடைக்கும். காட் ஆஃப் வார் 3, காட் ஆஃப் வார் அசஷியன் காட் ஆஃப் வார் 3ல மட்டும்தான் இருக்கு, தாண்டி PS4ல கூட அது கிடையாது, பிசியும் கிடையாது. அந்த கேம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும்னா PS3 வாங்குங்க, அதுக்காக மட்டும் வாங்குங்க. அந்த கேம் நான் அதில் விளையாடி இருக்கேன், உண்மையா ரியாலிட்டியா நல்லா இருக்கும். அதே மாதிரி PS3ல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சீக்கிரமா ஒரு இஷ்யூ வரும். என்ன இஷ்யூனா, சீக்கிரமா ஐசி போயிடுச்சுன்னா உங்களால வந்து பிக்சல் ரேட் மாற்ற முடியாது. பிக்சல் ரேட்டிங் 720 பிக்சல் 1080 பிக்சல் அப்ஸ்கேல் ஆகாம 580 வந்துச்சு. எனக்கு மேஜரா அந்த ஒரு இஷ்யூ தான் PS3ல வந்துச்சு. PS3 என்ன ரேட்டுக்கு பார்த்துங்க? PS3 அதான் சொன்னனே 15 to 17 வரைக்கும் வருது. PS2 வந்து 10க்கு 10,000 அந்த மாதிரி. PS2 வந்து கேம்ஸ் வந்து ஆல்ரெடி மொபைல்ல ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். PS3 கேம்ஸ் வந்து அது PS3 அந்த ரேட்டுக்கு வரல. 10,000 12,000 ரூபாய் கொடுத்தா வாங்கிட்டீங்க. இதே PS4 பாரு 35,000 காமிக்குது. 35,000 காமிக்குது. பாரு ஒரு இதுல ஸ்க்ரால் பண்ணு, வேற என்னென்ன ரேட் வருது பாரு. இதுல வந்து 26,900 காமிக்குது, 25 காமிக்குது இதுலலாம். ஆக்சுவலி சோனி ஓகேவா? நான் என்ன ரேட்டு தெரியுமா வாங்கினேன்? வித்தவுட் ஜெயில் பிரேக் PS4 நம்ம என்ன ரேட் வாங்கணும்? ஐயோ ஒரு 6,000க்கு சேல் பண்ணுவோம். எவ்வளவு? 21 நீ வாங்கும்போது 23. ஆக்சுவலி அவர் எவ்வளவு சொன்னாருன்னா 23 கேஷா நம்ம 17,000 கொடுத்தோம். 6,000 இந்த இதுல இருந்து கொடுத்தோம். அப்ப எவ்வளோ ஆல்மோஸ்ட் 6,000க்கு போகாது, 5,000 தான் எடுத்தாரு. அந்த ஐசி போயிடுச்சுனால 5,000 ரூபாய் எடுத்தாரு. அப்ப 17,000 கொடுத்தோமா, 22,000 தான் நம்ம பை பண்ணமே. 22,000 ரூபாய்க்கு வித்தவுட் ஜெயில் பிரேக்கு பை பண்ணது. 2025 ஜனவரி 6ஆம் தேதி என் ஒய்ஃப் பிறந்த நாள் அன்னைக்கு என் ஒய்ஃபோட சேர்ந்து தான் போய் வாங்கினேன் PS3. நான் 1 இயரா யூஸ் பண்ணேன், ரெகுலரா யூஸ் பண்ண மாட்டேன். நான் யூஸ் பண்ண உட்காந்துட்டா ஒரு மாசம் விடாம கேம் விளையாடுவேன். டெய்லி 2 மணி நேரம். இது வரைக்கும் வரல, நல்லபடியா போகுது, நல்லபடியா போனா நல்லது. ஒரு வாட்டி ஜாய்ஸ்டிக் கீழே போட்டேன், அப்பயே எதுவும் இஷ்யூ வரல. அவர் எப்பவுமே சொல்லி கொடுத்ததுன்னா ஜாய்ஸ்டிக் கீழே போடாதீங்க, கீழே போட ட்ரிகர் ஒர்க் ஆகாம போயிடும். சோ இப்போ வந்து கடைசியா நம்ம PS5 ஓட ரேட்ட பாத்துறலாமா? அது பார்க்க போறியா? நான் சொல்ற மாதிரி டைப் பண்ணு. PS5 கன்சோல் 2026 ஏப்ரல் வித் பிரைஸ் ன்னு போடு. ஓகே. கன்சோல் 2026 ஏப்ரல் பிரைஸ். ஏப்ரல் பிரைஸ் என்ன ரேட் வருது? ஐயோ 50,000 ரூபாடா. காமிடா, அது கம்மிடா. 70,000 தாண்டிச்சுடா. நான் காமிடுறா, கீழே ஸ்க்ரால் பண்றா, நிறைய பேர் இருறா. காமி அந்த 50,000 பேர் எடுக்கணும். காமியா ஆக்சுவலி அந்த 40 to 70,000 இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணா அது காமியா. ஆக்சுவலி இருக்குல்ல, நல்லா பார்த்துங்க. ஆக்சுவலி உண்மை என்னன்னா, இந்த 42,000 ரூபாய் 50,000 ரூபாய் இருக்க கேம்லாம் இருக்குல்ல, அந்த கேம் எல்லாமே ஸ்டாக் இருக்காது. அந்த கன்சோல் எல்லாமே ஸ்டாக் இருக்காது. வெயிட் பிரைஸை சோனி மாத்திட்டான்.
அப்படியா? ஆமா, இப்ப 50,000 55,000 கிடையாது. மார்க்கெட் வேல்யூ 50,000 டீலர் கிட்ட போகும்போது ஒரு சில டீலர்ஸ் கிட்ட தான் நீங்க பை பண்றீங்கன்னா 55,000 வரும் காஸ்ட். ஏஎம்லாம் போறீங்கன்னா ப்ராசஸிங் டாக்குமெண்ட் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து 57 58 ரூபா வந்துடும் அப்படியா? வித்தவுட் ஜிஎஸ்டி. இதோ பாரு 1 லாக்குக்குலாம் இருக்குடா PS5. 1 லாக், அது PS5 Pro. 1,10,000, 1,20,000. இந்த ரேட்டுக்கு நீ என்ன வாங்கலாம்? ஒரு சவர நகையே வாங்கிடலாம். ஆமா, நீ உட்காந்து இது விளையாடுறதுக்கு நான் அதுக்கு நகை வாங்கி. அதனாலதான் நான் இப்போவுமே நிறைய பேர் PS5 டக்குன்னு சஜஷன் பண்ண மாட்டேன். PS4 மட்டும் தான் சொல்லுவாரு. 4 கூட ஓகே தான். ஒரு என்டர்டைன்மெண்ட்காக நான் PS4 தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 70,000 ரூபாய்க்கு வந்துச்சு. உண்மையா சொன்னா 60,000 இருந்து 70,000 ரூபாய் வந்துச்சு. ஃபேக்ட். மார்க்கெட்லயே PS5 இப்போ ஸ்டாக் கிடையாது. அப்படியே கிடைச்சாலும் 65,000 70,000 சொல்றான். ஒரு 70,000 ரூபாய் PS5 மினிமம் ஒரு டிவி 43 இன்ச்சஸ் 4Kல லோ பிராண்ட் டிவி வாங்கினாலுமே 30,000 ரூபாய் குறைஞ்சு கிடையாது. அப்போ 1 லட்ச ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணணும் ஒரு PS5க்கு. வேணாம்டா, அதுக்கு நம்ம நகையை வாங்கிடலாம். பட் வந்து இப்ப நம்ம ரேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டப்பயே நமக்கு கொஞ்சம் இது நம்ம மட்டும் இல்ல, எனக்கும் PS5 கேம்ஸ் விளையாடணும், PS5ல கேம் பிளே பண்ணி வீடியோ போனாலும் ஆசை இருக்கு. ஆனா அதுக்கேத்த காசு இல்ல. ஆனா டப்பு இல்ல. அதான் உண்மை. முதல்ல இந்த PS4 முதல்ல விளையாடி முடிக்கல. இனோவ கார்த்தி வந்து RDR2 விளையாடி முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கான். சாப்டர் 6ல இருக்கு. அந்த கேரக்டர் இறந்துரும். RDR2ல இருக்கிற ஆர்த்தர் மாரன் இறந்துருவாரு. எனக்கு அது பிடிக்கல. இது நீங்க அதனால விளையாடி உங்களுக்கு அது வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் யூடியூப்லாம் பார்த்துருக்கேன். எனக்கு அது ஒரு மனசு கஷ்டமா எழுதுனால அந்த கேம் அப்படியே தூக்கி ஓரம் வச்சு அந்த கேமை முடிக்கவே இல்லை. நான் அவர் செத்துருவாருன்ட்டு. நீங்க என்ன விளையாடி இருந்தீங்கன்னா அதை நம்ம கமெண்ட்ல போடுங்க. லாஸ்ட்ல கமெண்ட்ல போடுங்க. PS5 வாங்கலாமா வாங்கணும் நிறைய பேர் கமெண்ட்ல கேக்குறீங்க. வேண்டாம், எனக்கு ரொம்ப ஓவர் ரேட்டா இப்பத்தி இருக்கிற ஜென்ரேஷன்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்காக இவ்வளோ காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு விளையாடணும்னு தோணுதா? PS5 நிறைய கேம் ஸ்டோர்ல வச்சு கேம் ப்ளே பண்றாங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு 30 ரூபாய், 2 மணி நேரத்துக்கு ஒரு 100 ரூபாய். அந்த மாதிரி விளையாடலாம். நானே சொல்றேன், ஒரு 4000 எடுத்துங்க, ஒரு மாசம் அப்படியே வெறுத்து போற அளவுக்கு விளையாடுங்க அந்த கேம்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கேம்ஸ் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் போர் அடிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 4-5 மாசம் அந்த பக்கம் போக மாட்டீங்க. என்னடா 5000 செலவு பண்ணிட்டோமேன்னு ஒரு மாசத்துக்கு. அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கும்போது அப்புறம் நம்ம வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு லட்சமா இருக்கு அப்படின்ட்டு ஆயிடும். கன்சோலே 50,000 இருந்து 70,000 ரூபாய். கேம்ஸ் ஒரு கேம்ஸ் 5,000 6,000 வரும். அது ஒழுங்கா என்டர்டைன்மெண்ட் பொருளுக்கு ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இதுதான் என்னோட சஜஷன். மேக்ஸிமம் அதிகபட்சம் PS4 வாங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் அதுவுமே ஸ்டாப் ஆகும். ஏன்னா ஆன்லைன் கேம் ஸ்டாப் ஆகும். அப்படிதான் அவங்க தாண்டி ஃபுல் ஸ்டாப்லாம் இருக்காது. ஸோ எனக்கு கோல்டு ரேட்டை பார்த்து தான் ஹார்ட் அட்டாக் வரும்னு நினைச்சேன். பட் இந்த ரேட்டை போட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சடனா. ஸோ அவ்வளோதான் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க தயவு செய்து. அடுத்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க யாராவது PS4 வாங்கிருக்கீங்க இப்போ புதுசா அப்படின்னா நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுவும் ஜெயில் பிரேக்கா வித்தவுட் ஜெயில் பிரேக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை 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 பை.